அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளிடம் லஞ்சம் வாங்கும் மருத்துவ ஊழியர்கள். திண்டுக்கல் நகரில் அமைந்துள்ளது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இம்மருத்துவமனைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 10 தாலுகாக்களிலும் உள்ள மக்கள் விபத்து, பிரசவம் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் மருத்துவமனை வருவது வழக்கம். தினந்தோறும் வெளிநோயாளிகளாக 1000த்திற்கும் மேற்பட்டோர் வருகின்றனர். மேலும் பிரசவத்திற்கு அதிக அளவு வருவது வழக்கம். தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நபர்களிடம் மருத்துவமனையில் பணி செய்யும் பணியாளர்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் சிகிச்சை அளித்து வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெளிநோயாளிகள் வரும் 6வது வார்டில் சிகிச்சைக்காக காயமடைந்து வரும் நபருக்கு மருத்துவமனையில் பணி செய்யும் புஷ்பா என்பவர் மருந்து கட்டிவிட்டு அவரிடம் லஞ்ச பணம் வாங்குவது வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. எந்த மருத்துவமனைகளிலும் லஞ்சம் வாங்கவில்லை என கூறி வரும் மருத்துவத்துறை திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லஞ்சத்திலேயே மூழ்கியிருப்பதும் அதை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள வீடியோ அதில் சம்பந்தப்பட்ட நபர் மீது மருத்துவத்துறை நடவடிக்கை எடுக்குமா, மருத்துவமனையில் சிசிடிவி முழுவதுமாக அமைக்கப்படுமா, நோயாளிகளுக்கு உரிய முறையில் பணம் இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்படுமா என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.